எல்லாருக்கும் ஹாய்ங்க. இப்போ ரொம்ப மனசு கஷ்டமான விஷயந்தாங்க நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 2 நாளாக எங்கள் ஊரே ஒரே பயத்துலேயும் ஒரே சோகமான ஒரு இதுலேயும் இருக்குங்க. ஏன்னா எங்கள் ஊரில் நடந்த விஷயம் அந்த மாதிரி செல்லுலலாம் சிலவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். நேற்று நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. நம்ம ஒரு தாயாக இருந்து, நம்ம ஒரு பொண்ணாக இருந்து, சத்தியமாக அதை நம்ம கேள்விப்பட்டாலே ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம கண்ணாலே பார்த்தா இன்னும் எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நிஜமில்லேங்க. நான் நேற்று பார்த்துட்டு எனக்கு வீட்டில் நான் ஒரு வேலையுமே செய்யலை, சாப்பாடும் செய்யலை, பாத்திரம் அள்ளி போட்டு அதை கழுவவே இல்லை. காலையில் தான் நான் கழுவேன். நான் கழுவல 2 நாளாக எனக்கு எந்த வேலையுமே எனக்கு ஓடவே இல்லைங்க. தயவு செய்து யாருமே அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுக்கவே கூடாது. அது இனிமேல் நம்மளுக்கு அவங்க துரோகக்காரங்களாக இருந்தாலும், சண்டைக்காரங்களாக இருந்தாலும், வம்புக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நிலமை வரவே கூடாதுன்னு நம்ம சாமியை தாங்க நம்ம வேண்டிக்கணும். ஒரு பொம்பளை நிறையா நான் பார்த்துருக்குறேன். சொல்லுவதெல்லாம் உண்மை. அந்த மேடம் சொல்லுவாங்க, லட்சுமி மேடம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். பொம்பளைன்னா தைரியம் வேணும், துணிச்சல் வேணும், தன்னம்பிக்கைன்னு நம்மளுக்கு வேணும், நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க 2 கையே இருக்காது, 2 காலே இருக்காது, அவங்கெல்லாம் அவங்களுடைய குழந்தைய காப்பாற்றணும்னு ஒரு நம்பிக்கையில் ரோடாக ட்ரெயின் பிச்சை எடுத்து அவங்க பிள்ளைய நம்மளால் முடியும்னு அவங்க காப்பாற்றலையா? அந்த மாதிரி இந்த பொண்ணு இருந்திருக்கலாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் பெற்றவங்கக்கிட்ட இல்லை நம்ம வீட்டுக்காரோட சேர்ந்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். அந்த பொண்ணு சொல்லி நான் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த 2 குழந்தைங்களுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் வந்த நிலமை சத்தியமாக இதுக்கு பிறகு நம்ம உலகத்தில் எங்கேயுமே நம்ம காதிலே வாங்கக்கூடாதுங்க. ரொம்ப கஷ்டம். அதேமாரி அந்த பசங்க கஷ்டத்தில் இருக்குன்னாக்க நம்ம நம்ம அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் இன்னும் எல்லாருக்குமே அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அவங்க அம்மா ஆதரவு கொடுக்கணும், அவங்க அப்பா ஆதரவு கொடுக்கணும். நான் இருக்கிறேம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால். ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்தே இருக்காதுங்க. நிறையா தடுத்து இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு தான் கேட்கல. நம்மளும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பையனாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், சொந்தக்காரங்களாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், பெற்றவங்களாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மாமனாராக இருந்தாலும், தயவு செய்து உங்களை நான் தலை வணங்கி நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் யாருக்காவது கஷ்டம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. அவங்களுக்கு துணிச்சலை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. அனாச்சமாக 3 உயிர் போகிறதுக்கு காரணமாக ஆயிட்டு. அது கடவுளுக்கு தான் தெரியும், அது என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் தயவுசெய்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. இந்த வீடியோவை எதனால் இது நடந்தது அப்படின்னு நான் பெரிய வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் உள்ளே போய் எதனால் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. பாய்ங்க. இப்போ ஒரு வீட்டுக்காரரு இல்லைன்னா கூட நம்ம எப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்பையிலேருந்தே பெரியவங்க, அப்பா இருந்து காப்பாற்ற முடியாது குழந்தைங்கள, ஆனால் ஒரு அம்மா இருந்து 10 பேர் வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட அந்த குழந்தைய காப்பாற்றுவா அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே பழமொழின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை நினச்சி தான் ஒரு வருஷமாக அந்த குழந்தை நம்மளை காப்பாற்றிடலாம், நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றலான்னு அவள் இருந்திருக்கிறான். அவளுக்கு என்ன நிலமையே தெரிலங்க. ஆனால் அந்த குழந்தைய விடிய காலையில் அழைச்சிட்டு அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, பிஸ்கட் வாங்கி கொடுத்து, அந்த பிஸ்கட்டில் அந்த விஷத்தை கலந்தாலோ பூச்சி மருந்து என்னான்னு தெரில, ஒரு விவசாய கிணறு தான் அது. அங்கே போய் விடிய காலையில் அந்த சைடை அழைச்சிட்டு போய் அந்த புள்ளிகளுக்கு அதை கலந்து அந்த ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஆனால் அந்த வீடியோ நான் போட்டால் உங்களால் தாங்காது. நீங்கள் யாராவது போடணுன்னு ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் காட்டுறேன். கமெண்டில் கேட்டிங்கன்னா
ஆனால் அது வரைக்கும் நான் போடல. ஏன்னா எனக்கு அதை பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீறல. சத்தியமாங்க நேற்று போய் 700 செலவு எனக்கு. நான் ஊசி போட்டுக்கிட்டு நெஞ்சு வலி தாங்க முடியாத ஆஸ்பத்திரியிலேருந்து நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நான் 4 குழந்தைங்களுக்கு அம்மா. அந்த கஷ்டம் எனக்கு என்னன்னு தெரியும். நான் அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தால் மனசை அப்படியே கல்லாக்கிட்டு, அந்த பிஸ்கட்டில் விஷம் கலந்துருக்கும், அதை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு மயக்கம் வர்ற வரைக்கும் அது குழந்தை கூடயே சுற்றி சுற்றி விளையாண்டு அதுகளுக்கு டயர்டாகி அது மயக்கம் வர வரலையும் விளாண்டுருக்கும் போல் இருக்குது. கடவுளுக்கு தான் தெரியும். விடிய காலையிலங்க வியாழக்கிழமை விடிய காலையில் விளையாண்டுட்டு அதோட அந்த பசங்க விளையாண்டுட்ருக்கோல அதுகளுக்கு மயக்கம் வந்து என்னன்னு தெரிலங்க. ஃபஸ்ட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோல ஒருத்தவங்க ஒரு பாய்ஸ் என்ன செஞ்சுருக்காரு, குளிக்க போயிருக்காரு. சரி இங்கே அந்த பொண்ணு நிற்கிற குழந்தையோட அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. சரி நம்ம அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அவர் அங்கே போய் குளிக்க போயிட்டார். அங்கே போய் குளிக்க போகலாம் இந்த பொண்ணு அந்த பசங்களோட விளையாண்டுருக்கு. அப்போயே இதெல்லாம் கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு குளிச்சுட்டு திரும்பி வரக்குள்ளே பார்த்தா அந்த பொண்ணு போன்ருக்கு. அந்த பிள்ளைங்க செப்பல், அந்த பிள்ளைங்க 2மே அந்த செருப்பு போட்டே தான் அந்த காலில். அந்த பொண்ணு செப்பல் இருக்குது. 3 பேருமே காணும். ஐயோ போன்ருக்கு, செப்பல் இருக்குது. இங்கே பேசிக்கிட்டு இருந்த அம்மாவையும் காணும், குழந்தையுமே காணுமேனு அவரும் ஒரு பதசத்தில் ஓடி கிணத்துல எட்டி பார்த்தாக்க அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு 3 வயசு பையன். சத்தியமாக அதை 3 வயசுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு 5-6 வயசு மதிப்பு. நல்லா ரவுண்டு மூஞ்சி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே நான் போய் பார்த்தேன். அப்படியே தூங்கிக்கிட்டு தான் இருந்ததுங்க. 2மே அப்படியே தூங்குற மாதிரி இருந்தோம். ஃபஸ்ட்டு பையனை பிடிச்சி கிணத்துல தள்ளிட்டு 2வது அந்த பையனை அந்த பொண்ணு 7 வயசு 8 வயசு சொல்கிறாங்க. 8 வயசு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க பொண்ணு அப்படியே கட்டி இப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து அந்த பையன் போய் சேத்துல சொருகிக்கிட்டான். கிணத்துல விழுந்து வந்தோன்னா அந்த இவர் போய் பார்த்தோன்னா ஐயோன்னு இவரால் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு எல்லாம் தேடிக்கிட்டு அப்புறம் போலீஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் 2 பேரை தூக்கிட்டாங்க. 2 பேரை தூக்கவோல உயிர் இருந்தது. ஆம்புலன்ஸில் ஏற்றவோல போகிற வழியில் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை சேத்துல சிக்கி அதை எடுத்து அதுக்கப்புறம் போலீஸ்லாம் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெள்ளிக்கிழமை 2-3 மணி இருக்கும் வந்ததுங்க. சத்தியமாக அது வரைக்கும் எனக்கு இல்லை. நான் போய் பார்த்தோம் பாருங்க, என்னால் அதை பார்க்கவே முடியல. ஏன்னா நம்மளும் ஒரு தாய், நம்மளும் பிள்ளை குட்டி கொடுத்தவங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி தள்ள போல அந்த பொண்ணு அந்த குழந்தைய குளிப்பாட்டி இருக்கும், பொட்டு வச்சுருக்கும், எல்லாமே செஞ்சுருக்கோம். அது தள்ள போல மனசை எப்படி கல்லாக்கியிருக்கும். ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா எங்கள் வீட்டையும் எழுத்தா மாதிரி தான். குழந்தையிலேருந்தே அவள் வாடகை இருந்தாங்க. அவள் கூட பிறந்தது 3 பேர். இங்கே வந்து என் சின்ன பையனை தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடுவா, கடைக்கு தூக்கிட்டு போவா, திருப்பி தூக்கிட்டு வருவா. நல்லா எங்கள் கூடலாம் அவங்க வந்து பாய்ங்க தான் இருந்தாலும் நல்லா பழகுவாள். அதனால் அவள் சின்ன குழந்தையிலேருந்து அவளை நான் பார்த்ததுனால நம்ம பிள்ளைங்க மாரி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டுங்க. அதனால் நான் 1.5 நாள் வரலையும் நான் வீட்டில் சாப்பாடே செய்யலை. 2 நாள் எங்கள் வீட்டில் கடையில் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் பசங்களெல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு உடம்பு முடியாத போயிட்டு. ஏன்னா அவளை வந்து நான் ஒரு 6 வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு என்ன இப்போ வந்து ஒரு 25 வயசு இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி மனசை கல்லாயிட்டு 3 பேர்லாம். தயவு செய்து இதுக்கு பிறகு யாருமே இந்த முடிவுக்கு எடுக்காதீங்க. எத்தனையோ அனாத ஆசிரமம் இருக்குது, அங்கே போய் நம்ம பிழைச்சிக்கலாம். ஒரு வீடு 4 வீடு வேலை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். நம்ம பெற்றவங்கள்ட்ட போய் நம்மளை கஷ்டத்தில் சொன்னால் அவங்க நம்மளை காலால் எறியவே மாட்டாங்க. எப்படி எறிவாங்க? நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்க, நம்ம குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. பெற்றவங்களை நம்புங்க, கூட பிறந்தவங்களை நம்புங்க. நான் வேறு யாரையும் நம்பலனாலும் இதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுத்துக்காதீங்க. இது வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 3 பேர் ஆத்மா சாந்தி அடையும்.